எல்லாருக்கும் வணக்கங்க. லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுரக்காய் கூட்டு தான். கூட்டு வழக்கமாக கடலப்பருப்பில் தான் வைப்போம். நான் இது கடலப்பருப்புலாம் போட்டு வைக்கல. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் பால் ஊற்றி வச்சுட்டு ரொம்ப நேரம் நின்று சுரக்காய் அறிய முடியாது. அதனால் கொஞ்சம் கடகடன்னு உட்காந்து அரிஞ்சிட்டு வந்துடலான்னுட்டு போயிட்டேன். சுரக்காய் குளிர்ச்சியான பொருளுங்க. குளுமை உடம்பு இருக்கிறவங்க இந்த மழை நாள் பனி நாள்லாம் சாப்பிட வேணாம். அப்படியே சாப்பிட்டாலும் மதியம் நல்லா வெயில் அடிக்கிறப்ப சாப்பிட்ருங்க. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது அங்கேயே இருந்திருக்கு சுரக்காய் கொடி. சமையல் கொட்டை மேலே, வீடு கூரை வீடு தான், அது மேலேயே படர்ந்துருக்கும், நிறையா காய்க்கும். அப்போல்லாம் செய்வாங்க. எனக்கு இது சாப்பிடவே தோணாது, சாப்பிடவும் பிடிக்காது. அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பித்தேன். ரொம்ப பிடிச்சதுல சுரக்காயும் ஒன்றாயிடுச்சு. இப்போலாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன் நான். சுரக்காய் நல்லா பொடிசாவே அரிஞ்சிக்கலாங்க. சுரக்காய் செய்ய தேவைப்படுற பொருள்னு பார்த்தீங்கன்னா, மல்லாட்டை பயிறு, கடவுளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சுரக்காங்க. வறுத்த மல்லாட்டையாக இருந்தால் நம்ம வறுக்க வேணாம். வறுக்காத மல்லாட்டை பருப்பாக இருந்தால் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதை வறுத்து எடுத்துகிட்டு அதிலே மிளகாவும் சூடு பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்க வேண்டியதான். மிளகா வறுத்த வானல்லே மிளகாயை எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச உடனே கடவுளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு, கடவுளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இதுலேயும் கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவும் போடலை. காஞ்ச மிளகாவும் போட்டு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையை போட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருந்த சுரக்காயை எடுத்து போட்டுக்கலாம். சுரக்காயை போட்டு அதுக்கு திட்டமான உப்பு போட்டுக்கலாம். சுரக்காய் இப்போ பார்க்குறப்ப நம்மளுக்கு நிறையா தெரியும். வெந்து வரும்போது ரொம்ப குறைஞ்சிடும். அதனால் அதுக்கு திட்டமான உப்பே போட்டுக்கலாம். உப்பை போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சுரக்காய் நல்லா வெந்து வரட்டும். நம்ம வறுத்து வச்ச மல்லாட்டை பயிரும் காஞ்ச மிளகாவையும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடியே மல்லாட்டை பயிரில் தோல் எடுத்துடலாம். மரத்தில் வச்சு ஒரு தேய்ச்சிட்டு புடைச்சாலே தோலெல்லாம் வந்துடும். ஏன்னா தோல் இருந்தால் சிறு கசப்பாக இருக்கும். அதனால் தோலை எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடு கொடுத்து எடுத்தால் போதும். குறகுறப்பாக இருக்கும். நம்ம அரைச்சிட்டு வந்த மல்லாட்டை காஞ்ச மிளகா பொடியை சுரக்காய் நல்லா வெந்துருச்சுன்னா அதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை கூட்டுன்னு சொல்லலாம், பொரியல்னு சொல்லலாம். நம்ம இதே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லை தொட்டுக்க வச்சு சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் செஞ்ச இந்த சுரக்காய் கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.